உன்னுடைய விதி கணக்க முடிந்த பிறகு இவனுடைய கணக்கு முடிந்தாங்க உன் உயிரை கலந்து வந்திருக்கிறேன். அந்த அவரு கணக்கு பார்த்து சொல்றது கணக்குள்ள 38 மகள் நெருப்பு அப்படியா? யாருமே நெருங்க முடியாது. நெருங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு முதியவர். நான் காண்பிக்கிறேன். நமக்கு இல்லையா? புறப்படுங்க. நேரில் பார்க்க வேண்டும். வா. என்ன நடந்தது என்று தெரியாமல் கேவலம் போய் நான் காதலிக்கிறேன். அப்பா நடந்ததை பார்த்து விட்டோமே. கண்ணெல்லாம் பார்த்து விட்டோமடி. இத பாருங்க, என்ன தவறா நினைக்க வேண்டாம். அந்த பெரியவர் யார் என்று எனக்கு தெரியாது. தெரியாத காதலை செய்யற காதலிக்கலாமா? இத பாருங்க தந்தையே, நீங்களுமா புரிந்து கொள்ளவில்லை. வாக்கின ஆரம்பத்திலே உரைத்திருந்தால் அழகான ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்திருப்போம். அதை விடுத்து விட்டு வயசான கணவனை காதலிக்கிறியாமா? எப்படியோ வந்து அந்த வயசான கரம் உன் மீது பட்டு விட்டது. அவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வந்ததை கிழவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயா? அவர் கிழவனே கிடையாது. உண்மைதான். எப்படி என்றால் மணிமணி நாட்டியாளக்கூடிய மணிபாலன் அவன் ஒரு நாட்டின் இளவரசன். இளவரசன் தான் இளவரசரா? ஆமா, இப்படி உருட்டி மாற்றி வருவதற்கு காரணம் இப்போது அழைக்கிறேன் அவரை. இப்போது உன்னுடைய பெண்ணையே திருமணம் செய்து வைக்க வேண்டும், உன்னுடைய மகளை மணக்க வேண்டும் என்பதற்காகவே தான் வயதான மூதாட்டியாக வந்தார். அப்படியா? ஓஹோ, புரிந்து கொண்டேன் சுவாமி, புரிந்து கொண்டேன். ஆரம்பத்தில் உரைத்தேரே, அந்த கன்னிகா மடத்திற்கு செல்ல வேண்டும் என்றார். 5 வயதிற்கு உட்பட்டவர் போகலாம், வயதுக்கு மேற்பட்டவர் போகலாம் என்று உரைத்தார்கள். தான் உருவத்தையும் மாற்றி வந்தார்கள். ஓ, புரிந்து கொண்டேன் சுவாமி, புரிந்து கொண்டேன். அழகான ஆடவன். மகளே, திருமணம் செய்து கொள்ளம்மா.
சம்மதம் தானே? திருமணமே வேண்டாம் என்று எண்ணிருந்தேன். உண்மைதான். ஆனா வயோதிகனாக வந்து என்னை தொட்டு தழுவியவர் இவர். அப்படி இருக்கின்ற பொழுது மகளே, எப்பொழுது ஒரு ஆடவனுடைய கரங்கள் உன் மீது பட்டதோ அவனையே மணக்க வேண்டும் என்று உரைக்கின்றாய். பெண்ணுக்கான அதுதானே? அப்படியா? சரி, நடக்கட்ட திருமணம். நீ எடுத்த சபதம் நிறைவேறியதா பார்த்தாயா? ஏன் பெண்ணு பண்ணிடுவாங்க? மகளே சௌந்தரவல்லி, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமிதேடு கொடுத்தால் அதுவே போதும் அம்மா. அதுக்கு தந்தை உனக்கு சேர வேண்டிய சீர்வரிசை எல்லாம் வேலைக்காரத்திலே நான் வருகிறேன் அம்மா. எனக்கு ஒரே ஒரு மகள், கண்ணையே ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய மகள் கண்ணில் கொஞ்சம் கண்ணீரும் வரக்கூடாது. ஆமா, அந்த கவலைகளே உங்களுக்கு வேண்டாம். அது போதும். நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, அம்மா பிரியாவிடை நான் சென்று வருகிறேன் அம்மா. போயிட்டு வரேன். சுவாமி, சௌந்தரவல்லி, எங்கள் இருவரையும் மனதார வாழ்த்தி சுவாமி, சௌந்தரவல்லி, அன்று ஒரு நாள் என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவா என்று வாய் நிறைய வாழ்த்துகிறீர்கள். உண்மைதான். ஆனால் இப்பொழுது தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்துகிறார். இதற்கு விளக்கம்தான் என்ன சுவாமி? சௌந்தரவல்லி, தீர்க்க சுமங்கலி பவ அப்படி என்றால் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணானவப்பட்டவள், அதாவது ஒரு ஆணவனோடு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் இன்புற்று மாட செல்வத்தை ஈன்றெடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டும், நல்லறத்திலே ஈடுபட வேண்டும், இல்லறத்திலே ஈடுபட வேண்டும். இருந்தாலும் கட்டிய மாங்கல்யத்துடனும் பூசும் மஞ்சளுடனும் வைத்த குங்குமத்துடனும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தான் தீர்க்க சுமங்கலி பவ சுவாமி, ஒரு பெண்ணாக பிறந்தவள் தொட்டு தாலி கட்டிய கணவனோடு காலமெல்லாம் பூவோடு பட்டோடு பூசு மஞ்சளோடு அவர் கட்டிய மாங்கல்யத்தோடு தீர்க்க சுமங்கலியா வாழ வேண்டும் என்பதற்காக தான் தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. ஆமா அத்தையா சௌந்தரவல்லி, அன்று கன்னிகா மாடத்தில் என்னிடத்திலே உரைத்தாயே, சுவாமி எனக்கு திருமணமே வேண்டாம், அந்த கண்ணனையே நான் நினைத்து மனதார துடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்த்தாயா? நீ யார்? சாதாரண ஒரு மாநில பெண்ணி, நான் யார்? தெய்வத்திற்கு சமமானவன். அப்படி இருக்கும் போது, அதாவது சிறியவர்கள் இருந்தாலும் மாநிலராக இருந்தாலும் தெய்வங்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் சிறப்பாக நடந்துவிட்டது. பார்த்தாயா? எப்படியா ஒன்று திருமணமே வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு இப்போது சிறப்பாக உங்களுடைய முன்னிலையில் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. ஆகட்டும் சுவாமி, நான் சென்று வாருங்கள் சுவாமி. ஆகட்டும் சுவாமி. சௌந்தரவல்லி, இதுல இருந்தாலும் நான் சென்று வருகிற நேரத்திலே ஒரு மந்திர உபதேசத்தை செய்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அப்படியா? செவியை கொடு. கணவனோடு இருவரும் காலம் சந்தோஷமாக வாழ வேண்டும். சுவாமி, புறப்படுங்க சுவாமி. நான் இறைவனுக்கும் திருமணம் கொடுத்தது. வாரிகள் வாரிகள் என்று மனதார வாழ்த்துகின்றேன். நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் திருமணமே வேண்டாம் என்று எண்ணிருந்தேன். அந்த கண்ணனையே என் மனதிற்குள் நினைத்து காலமெல்லாம் கண்ணனுக்காக தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று இருந்தேன். கண்ணியாக இருந்து எனக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்து விட்டீர்கள். இதை பாருங்கள், காலமெல்லாம் நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா, சந்தோஷமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் மகளுக்கு இந்த பறிப்புனே செல்ல வேண்டும். பட்டாம்பூச்சிடி
விட்டு இப்ப நான் புறப்பட வேண்டும் புகுந்த வேண்டும் போவோம். உயிர்களை கவர்ந்து வருவது என்னுடைய கடமை. நான் யாருக்காக பிறந்தி என்னுடைய தாய் தந்தையார் சூரிய பகவானுக்கும் சத்யா அதிக மகனாக பிறந்தி யம தர்மராஜன் என்ற ராமதேயை பற்றி என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்றால் மாநிலருடைய விதி முடிந்து விட்டால் அவருடைய உயிரை கவர்ந்து வருவது என்னுடைய கடமையாகும். அப்படி நான் தவறிவிட்டால் எனக்கு ஒரு ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. பர்வத மலை மயிலையார் மேலே கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. 2 மலையின் நடுவே என்னுடைய சிம்மாசனம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சிம்மாசனத்திற்கு கீழே அக்னி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. நீதி தவறினால் பர்வத மலை அறுத்து என் சிரசின் மீது விழுந்து என் சிம்மாசனத்தோடு அக்னி நான் எடுத்து மும்மூர்த்திகளிட்ட கட்டளை அவருடைய எட்ட கட்டளையை ஏற்றி இதுநாள் வரையிலும் என் கடமை தவறாமல் செய்து வருகிறேன். எனக்கு யம தர்ம ராஜன் என்ற நாமதேவி எப்படி வந்தது? நன்மை செய்பவர்களுக்கு நான் தர்மன், தீமை செய்பவர்களுக்கு நான் யமை. நான் அழகானவனாக இருந்தேன். பிறக்கும் பொழுது அழகான முகம். அதனால் தேவ பெண்கள் எல்லாம் என்னிடத்தையே வந்து பேசுவார்கள். அப்படி பேசுகின்ற தேவர்கள் பார்த்தார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் யமன் பெண்களோடு விளையாடி கொண்டிருக்கிறானே, அவன் கடமையை செய்ய மறந்து விட்டானே என்று சிவபெருமான் இடத்திலே முறையிட்டார்கள். சிவபெருமான் என்னை அழைத்தி, தர்மா அந்த கிணத்தை போய் எட்டிப்பார் என்றார். நான் சென்று ஓடோடு இந்த கிணத்தை எட்டி பார்க்க நேரத்தில் கனத்த உருவம், அகோரமான முகம் அந்த கிணற்றில் அந்த நீரிலே அந்த உருவை எனக்கு தெரிந்தது. சாடி ஒரு கருத்த உருவம், பெருத்த மேனி, அகோரமான முகம் தெரிகிறது. தர்மா இன்று முதல் நீ பார்த்தாயி அந்த முகத்தாண்டா உன்னுடைய முகம் என்று எனக்கு, அதனால்தான் எனக்கு இந்த முகம் வந்தது. பெண்கள் என்னை பார்த்தாலே அலறி அடித்து ஓடுவார்கள். பெரிய குழந்தை அழுகின்ற நேரத்தில் யமன் வருகிறான் என்று சொன்னால் போதும், அழுகின்ற குழந்தை பற்றுன்னு அழுகி நிற்கும். அந்த அளவுக்கு என் பேர் பேமஸ் ஆகிடுச்சு, உலகெல்லாம் பரவி போச்சு. இன்று யார் யாருடைய விதி முடித்திருக்கிறது, யாருடைய உயிரை கவர்ந்து வந்திருக்கிறார் என்பது நான் தெரிய வேண்டும். அதற்கு கலந்து பார்க்க வேண்டிய சித்ராகுப்தர் அழைக்கிறார். சித்ராகுப்தா, பாரு சீக்கிரம் சொல்றேன். கலிகர் குலம் தாசி தாம்சம் தலிகி அடலே கலிகர் குலத்திலே பிறந்தவள், தாசி இனத்தைச் சேர்ந்தவள்.
தாம் தரிக்கியா ஆமா பிரபு. அவன் என்ன தவறு செய்தான் பிரபு தரித்து பார்க்கிறேன். மயங்கி கொண்டிருக்கிறாள். அழகான ஆடவர்களை அவருடைய மாய வலையில சிக்க ஆமா, வைத்து ஆமா. கேள்வி காட்டி அவருடைய வழிக்கு அவர்களை வஞ்சித்து விட்டார். ஆமா பிரபு. கூடி குழாவி இப்படி உம்மால வளைத்து கொண்டிருக்கும் அந்த தாண்டாம் தரைக்கு என்று சொல்லக்கூடிய பெண்ணை அது எரிகிறது அக்னி கம்பம். அதிலே அவரை கட்டி பிடிக்க குடிகார காந்திபன் என்ன செய்கிறான் அவன்? பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறான். ஓ! ஆமா, பொண்டாட்டி தாலிவாரம் வாங்கி எடுத்துமே அடகு கடையில் வச்சுட்டு குடிக்கிறான். கொடுமை தாங்கவில்லை பிரபு. குடிகார புயல். அமக்களம் தாங்க முடியவில்லை. இவங்க சொல்றாங்க குடியும் குற்றமா இருறானே, ஆனா இவனுங்க குடும்பத்தை விட்டுறானுங்க, குடி போய் குடிக்கிறானுங்க, மனைவி அடிக்கிறதோ, கண்ட பெண்களோட உல்லாசமா இருக்கிறதோ, அடிக்கடி கூத்தியார் வீட்டுக்கு வர போய்கிறான். ஆமா பிரபு. உனக்கு தெரிகிறதா? பார்த்து கொண்டே இருக்கிறேன் நான். அப்படியா? ஆமா. நீ மாறிவிட போகிறாய். திரும்ப மாட்டேங்கிறான் இந்த குடிகார காந்திபன். தெரியாது ஒண்ணுமே கிடையாது. ஆமா பிரபு. அதனால் தானே நீ கணக்க பிள்ளையாக இருக்கிறாய். ஆமா பிரபு, அவனை சும்மா இருக்கிறார். எங்க அந்த குடிகாரனை அனைத்துமாக சொல்லிவிட்டார். தண்ணி சாப்பிட்டு வீடு கிடப்பேன். நாய் வந்து மூட்டை நச்சு கிடக்கும். போட்ட கைக்கு வந்து மறுபடியும் ஒரு கட்டிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு போவேன். போன உடனே அவன் நச்சு ஆகுவான். முதல்ல 4 சாப்பிட்டுட்டாமா திமையில ஐயா உயிர் நச்சுக்கிட்டு ஆட்டா விட்டு போடுவான். ஒரு வாரம் பொத்தா அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டா விட்டு சுத்திக்கிட்டு வருவான். அந்த துணி வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒயிட்டா போய் சாப்பிடுவேன். ஒரே தம்பியா ஏய் மற்ற சரக்கடை வேணும்னா சாப்பிட்டு கம்முன்னு போனோம். உட்கா என்னடா கலாட்ட பண்ணிக்கிறீங்க? உட்காரா கடை உட்காரா. பேர் சொல்லி கூப்பிடுறேன். என்ன குடிகாரன் பேச்சு நீங்க காலையில நீ தான் வாங்கி குடி போற வேணா வாங்கி பேர் பேசலாம். நான் 135 ரூபா ஊத்தி பகல்ல வாங்கினாக்கா நீ பிளாக்ல 180 ரூபா ஊத்தி வாங்க போறீங்க. யார் என்று தெரியாம நீ பெரிய லாரி அப்படிதா சாப்பிடுறான். என்ன ஒண்ணு பண்ண முடியாதுப்பா. ஊர்ல நான் தான் இப்ப பெரிய ரவுடி. போயிட்டு வெளியில வந்து என்ன யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நீ ஏதா ஆடிக்கிற? உன்னை யாரும் அசைக்கிறது? ஆடுற பூமாச்சேரி லொடலொடன்னு ஆடுறாடா. பூமாச்சேரி அடிக்கிறாடா. அடகால் பார்த்து சரியில்லை போகுது. பூமி மேல நீ நின்னு அடிக்கிறடா. தம்பி வாங்கி வர மேற்கு ஊருக்கு அந்தரா கூட யார் எடுத்து வந்து ஊர்காய் வச்சுக்கலாம். யார் தெரியுமாடா? யமன்டா. யாரு? யமன்டா. எவனா? ஏய் யமன்டா. யமனா? ஆதார் கார்டு வச்சிருக்கியா? ஆதார் கார்டு. ரேஷன் கார்டு வச்சிருக்கியா? ரேஷன் கார்டு. ஓட்டர் ஐடி வச்சிருக்கியா? ஓட்டர் ஐடி. ஏய் மாத்தா பேன் கார்டு இருக்குடா. பேன் கார்டு. என்னடா பேன் கார்டு திருப்பி கேளுங்க. நம்மளே என்ன அது கார்டு எடுக்காம விட்டா பேன் கார்டு எடுக்காம அம்மா விட்டுட்டேன். அம்மாச்சி ஆதார் கார்டு விட பேன் கார்டு தான் இப்ப முக்கியமா கேக்குறாங்க. எடுத்து கொஞ்சம் வழிமுறை சொல்லிட்டாரா? பேன் கார்டு எடுக்கணும்னா என் சொல் பேச்சு காட்டினா 2 நிமிஷத்துல பேன் கார்டு எடுத்துக்கலாம். என்ன பேன் கார்டா? எப்படி? நேரா வீட்டுக்கு போ. 2 நிமிஷமா? ஆமா. வீட்டுக்கு போனது என்ன பண்ற? வீட்டுக்கு போனதா? மால் கட்ட கவுருக்குதா? இருக்குது. அது எடுத்து நேரா வீட்டுக்குள்ள ஹாலுக்கு போ. பேன் மாட்டி வச்சிரு.
உடனே உங்களுக்கு பேன் கார்டு. காடு கேட்டாங்க சாபத்துக்கு வாய் சொல்றீங்களே. மத்த செத்துட்டாலே கார்டு அடிப்பாங்கடா உடனே. கண்டிப்பா எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? இது யமபுரிடா. யமலோகம். பானிபூரி பேல்பூரி கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் யமபுரி. நான் இருக்கக்கூடிய இடம் யமலோகம். உன் உயிரை பிடித்து வந்து விட்டி. என் உயிரை பலால் அடிச்சுடுங்க. என் உயிரை நீ பிடிச்சியா? ஆமாட்டா. யாரை கட்டுறா பிடிச்சா? நீ இப்படி போற நான் இப்படி போற சொல்லிட்டு பிடிச்சியா? என் வயசுல அனாதை கிடக்குண்டா. என் மண்டைக்கு அனாதை கிடப்பா. அவங்க போய் சொல்லி யாரா பிடிச்சா? கவர்மெண்ட்டுக்கு யாரும் வரி கட்டுறது வேற பிரபு பாருங்கள் பிரபு. ஒருத்த போட்டு பழகாட்சி வாங்க முடியல பிரபு. உன்னுடைய விதி கணக்க முடித்த பிறகு இவனுடைய கணக்கு முடிந்தா உன் உயிரை கலந்து வந்திருக்கிறேன். அந்த அவரு கணக்கு பார்த்து சொல்றது கணக்குள்ள 38 38 அவன் ஒரு ரூபாய் ஒரு சொல்லுது. சரி எமன் சொல்றீங்களா? நீ புதிய அம்மனா பழைய அம்மனா? ஆமா, புதிய அம்மனா எப்படி இருப்பா, பழைய அம்மனா எப்படி இருப்பா? சரி சுத்தி பாடிட்டு வரேன். சரியில்லைடா. மட்டமான சார் போடுறானுங்க. ரேட்டுக்கா ஏத்திக்கானுங்க. 135 ரூபாய். ஏண்டா இவ்வளவு நார்த்து? ஏய் நார்தா? நார்த்து இல்லடா, ஈஸ் வாசனை. வாசனையா? என் தெய்வம், என் தெய்வம்டா, என் தெய்வம். தெய்வமா? ஆய் வைக்கிற தெய்வம். அப்பா என்ன பார்த்த புதிய அம்மனா பழைய அம்மனான்னு கேட்டியே? எஸ். அது எப்படிப்பா? புதிய அம்மனா எப்படி, பழைய அம்மனா எப்படி? புதிய அம்மனா எப்படி, பழைய அம்மனா எப்படி தெரியாதா? பழைய அம்மங்கிற பத்தியா? அவன் எருமாட்டு மேல பொறுமையா வருவான். யாரு விதி முடிச்சதோ அவன் உயிரை பொறுமையா முடிச்சுட்டு போவான். ஆனா புதிய அம்மங்கிற பத்தியா? வசக்கார பாய் அவன் வந்து நின்னுங்கிறான் மெயின் ரோட்ல.